நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா 10 முட்டை குடிக்கும் நம்ம பவித்ரா. மஞ்சரி பாவம்னு நினைச்சா ஆனா இவ்வளோ வஞ்சன் சேர்த்து வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கானே சொல்லணும். ஏன்னா போன வாட்டி பவித்ரா விட்டு தரல, அவங்களோட பொம்மையை வைக்கலன்னு சொல்லிட்டு இந்த டைம் லைவ்ல பாத்தீங்கன்னா பவித்ராக்கு 10 முட்டையை குடிக்க சொல்லி, அது மட்டும் இல்லாம அந்த முட்டையை எடுத்து மஞ்சக்கருவோட அவங்க ஃபேஷியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம பவித்ரா. அப்படியே உங்களுக்கு தொண்டை அடைக்குது, அழுவு வருது, அவங்களால ஒண்ணுமே பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லைவ் பார்த்தேங்க. 1.5 மணி நேரமா முட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம பவித்ரானே சொல்லலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அன்ஷிதாவை போட்டு வாட்டி வறுத்து நெய்ல அப்படியே சுக்காவா கருத்து போய் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம அன்ஷிதாவை எல்லாம் வச்சு செய்யறாங்க. அதுவும் இன்னைக்கு 2ஆம் நாள் தான். ஆனா அன்ஷிதா பாத்தீங்கன்னா கதவை தொடங்க நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கறத லைவ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போலாம் வாங்க. ஹாய் ட்ரெண்டிங் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து எபிசோடே பார்க்க வேணாம், அதுதான் சொல்ல வரப்போறேன். இன்னைக்கு நைட்டு எப்போதும் ஒரு நேரம் காமிப்பாங்களோ 9 மணிலேருந்து 9:30லேருந்து, அதை நம்ம வந்து பார்க்கவே வேணாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ரோமோ விட்டாங்க. 5 ப்ரோமோ பார்த்தாலே நம்ம நைட் வந்து எபிசோடு பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் காலைல 9, 12, 3 விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9, 11, 12, 3, 5ன்னு ஒவ்வொரு ப்ரோமோவும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதா, என்னடா இப்படி இறங்கிட்டாங்க 60 நாளே, இத்தனை நாள் என்னமோ சொம்பு தூக்கிக்கிட்டு இருந்தானுங்க, அப்புறம் சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு சும்மா மண்டை மட்டும் எலி ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புலி வந்து பாயிராப்புல ஒவ்வொருத்தரும் பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்குலாம் பவித்ரா பார்க்கும்போது மனசு கஷ்டமா போச்சு. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்சில வின் பண்ண சொல்லி அடுத்த வாரம் இவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் டிவி பண்ற தில்லுமுள்ளு வேலையா இல்லை நிஜமாவே இவங்க இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா கடந்த வாரம் ஃபுல்லாக இது பவித்ரா போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க போவே இல்லை. ஒருவேளை பவித்ரா சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது விஜய் டிவி. ஏன் அப்படின்னா இன்னும் இந்த வாரம் என்ன டாஸ்க் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏஞ்சல் விசஸ் டெவில்னா என்ன டார்ச்சர் பண்ணாலும் மூடிக்கிட்டு தான் இருக்கணும். அப்படின்னா 3 ஹார்ட் வச்சிருப்பாங்க ஏஞ்சல், அதுலேருந்து 1 வாங்கிடணும். அப்படி வாங்கிட்டாங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன்லேருந்து அந்த டெவில் டீமில் இருக்கவங்க யாரும் நாமினேஷன் ஃப்ரீ 1 கிடைக்கும். அதனால மஞ்சரி வந்து ஒரு டாஸ்க் தராங்க நம்ம பவித்ராக்கு. என்ன பண்ண நீ தர முட்டை குடி அப்படின்னு சொல்லி திறந்து ஊத்திடுறாங்க. அது திறந்து ஊத்திட்டு குடிக்க கூட கூடாதுங்க, அப்படியே வாயிலே 1/2 மணி நேரம் வச்சே இருக்கணும். சரி நாங்களும் சரி ஒரு முட்டையோட விட்டுருவாங்க மஞ்சரி பவித்ராவா அப்படின்னு நினைச்சேன். இல்லை வச்சிரு முழுங்கிட்டியா, முட்டை நல்லதுதான் நீ குடி குடி அப்படின்னு சொல்லி பவித்ரா குடிக்க வச்சுட்டாங்க. நானும் முட்டை நல்லதாங்க நினைச்சேன். என்ன 2 முட்டை குடிக்கலாம், 3 முட்டை குடிக்கலாம், 5வது முட்டை வரைக்கும் போயிட்டாங்க குடிக்க சொல்லி பவித்ராவை. எனக்கெல்லாம் அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. குடிக்கலாம் 2 முட்டை, ஏன்னா ஜிம் போறவங்க நான் காலைல 1 மதியானம் சாயங்காலம் 3 தான் குடிப்பாங்க. ஏன்னா பவித்ரோட மனசியால வேற எதுவும் அது 5 முட்டைக்கு மேல குடிச்சிருக்காங்க. இன்னொரு முட்டையை உடைச்சு பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் வீட்டுல கையில ஊத்துறே மூஞ்சில தேய் ஃபேஷியலோட தேய்ன்னு சொல்லி மஞ்சரி பாடுபடுத்தி மூஞ்சில தேய்க்க சொல்றாங்க. இது எல்லாத்தையும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பவித்ராவோட உயிர் தோழி. இப்படி பார்த்துட்டே இருந்து பவித்ரா முட்டையோட வெளியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. வெளியே வந்து உட்கார்ந்துருக்கும் போது மஞ்சரி உட்காந்துருக்காங்க. பக்கத்துல தரிசிக்க அப்படின்னா போட்டு வாட்டி வதைக்கிறாங்க, வார்த்தையால கொண்டுகிட்டு இருக்காங்க. என்னோட உயிர் தோழியவே பவித்ராவே வந்து வாட்டி வதச்சுக்கிட்டாங்க நம்ம தரிசிகா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏண்டி 100 முட்டைக்கு மேல குடிச்சிட்டு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு நாமினேஷன் ஃப்ரீக்காக இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல? அதுல இருந்தே தெரியுதுடி நீ இவ்வளவு ஒரு ஹார்டின்காக போறானா நீ எவ்வளவு போலியா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி தரிசிகா குத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம பவித்ராவை. பவித்ரா வந்து மஞ்சரி செஞ்சதுக்கு எல்லாமே தொண்டையில அழுதுகிட்டு இருக்காங்க, கண்ணு வழியா அழுவவே இல்லை. ஆனா மஞ்சரி இது இவ்வளோ ஹார்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, முட்டைலாம் கொடுத்து. அதுக்கு அழுகாத பவித்ரா இந்த தரிசிகா சொன்ன அந்த 4-5 வார்த்தைக்காக அழுது அந்த ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா தரிசிகாவுக்கு கொடுக்குற நிலமை வந்துருச்சு பவித்ரான்னு சொல்லணும். இன்னொரு சைடு அன்ஷிதா உட்காந்து அப்படியே டயர்டாயிடுச்சு. ஏன்னா அன்ஷிதா தலையில முட்டையை உடைச்சிட்டாங்க. முட்டை உடைக்க அவங்க போய் தலை குளிச்சு வந்து இப்படி டயர்டா உட்காந்துருக்காங்க. தீபக் வந்து ஹார்ட்டினை கேட்கிறாரு, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அன்ஷிதா. அதே மாதிரி சாச்சனா கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா அன்ஷிதா பார்த்தீங்கன்னா தீபக் கொடுக்கலாங்க. தீபக் வந்து அந்த ஹார்ட்டினை வாங்குறதுக்காக மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு. அன்ஷிதா ஆனந்தி இங்க வா, ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லிக்கிட்டே ஸ்பீடா சொல்லிட்டே என்ன ஆனந்தி ஒரு 500 வாட்டிக்கு மேல ஐ எம் ரியலி சாரி அன்ஷிதா, ஐ எம் ரியலி சாரி அன்ஷிதா, ஐ எம் ரியலி சாரி அன்ஷிதா, எனக்கு கூட திக்கு தான். ஆனால் ஆனந்தி அதை வந்து பர்ஃபெக்டா செஞ்சாங்க. நான் வந்து சொம்படிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, அவங்க பண்ண செயலுக்காக நான் வந்து சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படி சொல்லும் போது அன்ஷிதா வந்து இந்த நம்பர்ல என்னணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அன்ஷிதா கோவந்துருச்சு. போகடா இப்படி
என்னடா என்னை இப்படி சரி கதவை திறங்கடா நான் வெளியே போறேன்டா அப்படின்னு சொல்லி கதறாங்க. ஜெஃப்ரியை கட்டி பிடிச்சி எனக்கு இந்த டாஸ்க் வேணும்னு சொல்லி ஹார்ட்டினை தூக்கி ஆல்ரெடி என்னை கொடுத்துட்டாங்க 2 பேர்ட்ட. இன்னும் லாஸ்ட் இருந்தது தூக்கி விட்டுருந்துச்சு, இந்த தீபக் நீ இதுக்கு தானே பண்ண வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுருந்துச்சு. என்னை கூட்டிட்டு போறீங்களா இல்லை அப்போ வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வெளியே கதவிக்கிட்ட உட்காந்துட்டாங்க. சண்டை நாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ் சரி என்னமோ பழி வாங்குவாரு அப்படிலாம் நினைச்சு, இல்லைங்க தங்கமான மனுஷனா இருக்காரு நம்ம ராணவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மேலே ஸ்டேஜ் மேலே வந்து நம்ம சத்யாவை நிற்க வச்சு நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததே வேஸ்ட்டு, என்னைய வெளியே போகணும், நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தது வேஸ்ட்டு, என்னைய வெளியே விட்டுருங்க நான் இல்லை என்னை எலிமினேட் ஆயிடுவேன்னு சொல்லி ஒரு 100 வாட்டி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்க சிரிப்பாகவே இருந்துச்சு. ஆனால் இன்னொரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாகவே இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, ஜாக்லின், சௌந்தர்யா 3 பேருக்கு பிச்சு நாரிக்கிட்டு இருக்கு சண்டைன்னே சொல்லலாம். அப்போ தர்ஷிகா பார்த்தீங்கன்னா உன் அப்பே வீடாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க ஜாக்லின் கூட சும்மா திட்டுட்டு விட்டுட்டாங்க. எதுவும் இல்லை, நம்ம சௌந்தர்யா இருக்காங்க ஏன்னா அவங்களும் முன் இது வைக்கணும், அவங்க மூஞ்சியை காமிக்கணும். அங்கே ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு தாங்க சொல்கிறேன், நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க, ஆனால் மேலே வரவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த ஜாக்லின் விட்டுட்டாங்க நம்ம சௌந்தர்யா, நீ எதுக்கு ஜாக்லின் அப்பாவோட அழுத்திட்டு இருக்கா, அதை சொல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லி வலுத்து கட்டிட்டு வராங்க நம்ம சௌந்தர்யா. இங்கிட்டு தர்ஷிகா பார்த்தீங்கன்னா உன் வீட்டை சொன்னேன் நடை, எனக்கு தான் அப்பா இல்லை அதனால தான் அவளுக்கு அதை சொன்னேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி சண்டை நாரிக்கிட்டே இருக்கு. இன்னொரு சைடு முத்து வந்து சேஃபாகவே கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. ஆனால் ஓகே பொழைச்சு பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரமும் நாமினேஷன் பார்த்தீங்கன்னா முத்து இருக்காரு, ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி, சத்யா, ராணவ் எல்லாருமே இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆனந்தி, சாச்சனா, தர்ஷிகா, பவித்ரா இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி காப்பாற்றுறது சாச்சனாவை காப்பாற்றிடுவாங்க, பவித்ராவை காப்பாற்றிடுவாங்க. இந்த வாரம் ஆனந்தி இல்லை தர்ஷிகா 2 பேரில் யாராச்சும் ஒன்று போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவை காப்பாற்றுவாங்க. ஏன்னா லவ் ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்கணும்ல விஷால் கூட, அதனால கண்டிப்பாக தர்ஷிகா வச்சுருப்பாங்க. அப்போ ஆனந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ரஞ்சித்லாம் வச்சிருக்க அத்தனை வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி பண்ணி தொலைகிறாங்க எனக்குலாம் சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு அப்படியே டென்ஷனாக வருது. நான் பேசுகிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா லைவ் பார்த்து அவ்வளோ கடுப்பானுங்க எனக்குலாம். ஏன்னா மஞ்சரிக்கெல்லாம் நான் நிஜமாலுமே போன வாரம்லாம் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவங்க நிறைய கண்டென்ட் தராங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அதுவும் இல்லாமல் அவங்க வஞ்சன்ஸை கொட்டிட்டாங்க பவித்ரா முன்னாடி. போன வாரம் என் பொம்மை நீ வைக்காம விட்டல, இன்னொரு முட்டை குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க தர லோக்கலாகவேன்னு சொல்லலாம். இங்கிட்ட அருண் பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ வைரஸாக இருக்குது மஞ்சரி அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு சண்டை போயிட்டு இருக்கு. நீங்களா இருந்தா 10 முட்டை குடிப்பீங்களா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி பவித்ரா கொடுத்த முட்டை அவங்க இந்த மாதிரி செஞ்சது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு ட்ரெண்டிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.